அதிகாரத்தை அன்பால் பயன்படுத்துவோம். கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரவையோடு இணைந்த பொது காலத்தின் முதல் வாரத்திலே வெள்ளிக்கிழமையிலே இந்த இறை வார்த்தை வழிபாடானது அதிகாரம் என்பது பிறரை அடக்கி ஆள்வதற்கோ அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைப்பதற்கு அல்ல, மாறாக அதிகாரத்தை அன்பால் ஆட்கொள்ள இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். இன்றைய மார்க் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தையிலே இயேசு கப்பர்நாகுமில் இருக்கின்ற பொழுது அங்கே முடக்குவாதத்தினால் ஒருவர் உடல் அளவிலும் மனதளவிலும் துன்புற்று கொண்டிருந்தார். அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் முடக்குவாதமுற்றவரை நேரடியாக வீட்டிற்குள் கொண்டு வர முடியவில்லை. எனவே 4 பேர் இணைந்து அந்த முடக்குவாதமுற்றவரை மேற்கூரையின் வழியாக கீழே இறக்குகிறார்கள். இயேசு அந்த 4 நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரை நோக்கி, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி இயேசு தனக்கு இருந்த அதிகாரத்தை அன்பால் அவரை தன்னுடைய வார்த்தைகளாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலும் தொட்டு குணப்படுத்தி அவருக்கு ஒரு புதியதொரு வாழ்வை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இங்கே இயேசு இந்த 4 இருந்த நம்பிக்கையை பார்த்து வியந்து அவர் அந்த ஒருவருடைய முடக்குவாதத்தை உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் பாதிக்கப்பட்ட அவருடைய முடக்குவாதத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த 4 போலவே பிறருடைய தேவைகளிலே, பிறர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிற பொழுது, முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உதவக்கூடிய மனப்பான்மையை நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். அதே வேளையிலே நம் எல்லாருக்கும் அதிகாரம் என்பது இருக்கிறது. குடும்பத்திலே குடும்ப தலைவர், குடும்ப தலைவி என்கின்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது. அதே போலவே இன்னும் நம்முடைய பங்கு தளங்களிலே பங்கு பணியாளர் பங்கை வழிநடத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அதேபோல் சமுதாயத்திலே ஒரு அரசியல்வாதிக்கு நாட்டை ஆளக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் தனக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை அன்பால் ஆட்கொள்கின்ற பொழுது, அன்பினால் பிறரை கண்ணோக்குகின்ற பொழுது, அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தால் இன்னும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முடியும். அதே போலவே பங்கு பணியாளர் அன்பினால் அந்த பங்கை வழிநடத்துகின்ற பொழுது பங்கில் இன்னும் வளர்ச்சியும் இன்னும் அளவுக்கு அதிகமான புதியவற்றை உருவாக்க முடியும். அதே போல நாட்டை ஆளக்கூடிய அரசியல் தலைவரும் மக்களுடைய தேவையை உணர்ந்து அன்பால் ஆட்கொள்கின்ற பொழுது அங்கே நாட்டிலே அதிகமான வளர்ச்சியையும் மக்களிடையே மகிழ்ச்சியையும் நாம் பார்க்க முடியும். மாறாக இந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது, எப்படி ஹிட்லர் தனக்கு கிடைத்த அதிகாரத்தை மக்களை அடிமைப்படுத்தி அடக்கி ஆண்டு அவர்களை கோடிக்கணக்கான மக்களை கொலை செய்தார். இது தவறாக பயன்படுத்திய ஒரு அதிகாரம். இத்தகைய அதிகாரம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது பங்கிலேயோ அல்லது நம்முடைய நாட்டிலேயோ சமுதாயத்தில் இருக்கின்ற பொழுது அது சமுதாயத்தையும் பங்கையும் குடும்பத்தையும் அழிவை நோக்கி இட்டு செல்லும் என்பதை ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். மாறாக ஒவ்வொருவரும் தனக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை அது எந்த பணியில் இருந்தாலும் அன்பினால் நாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற பொழுது அது ஆண்டவர் இயேசு எப்படி அந்த முடக்குவாதம் முற்றவரிடம் இருந்த உடல் நோயையும் மனநோயையும் குணப்படுத்த முடிந்ததோ, நாமும் அன்றாட வாழ்க்கையிலே அன்பினால் பிறரை ஆட்கொள்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட உடல் நோயாக இருந்தாலும், மனநோயாக இருந்தாலும், முடக்குவாதமாக இருந்தாலும், தீராத நோயாக இருந்தாலும், பார்வையற்ற தன்மையாக இருந்தாலும், இன்னும் பலவிதமான தீராத நோய்களால் துன்புற்றாலும் அன்பினால் ஆட்கொள்கின்ற பொழுது எல்லா விதமான உடல் நோயும் மனநோயையும் குணப்படுத்த முடியும். அதன் வழியாக நாமும் இயேசு விரும்பக்கூடிய ஒரு உன்னதமான வாழ்வை வாழ முடியும் என்பதை இந்த நாளிலே நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடியவராக இருக்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலும், சமுதாயத்திலும், நம்முடைய நாட்டிலும் எந்த ஒரு பணியை எடுத்தாலும் நமக்கு
கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை பிறரை அடக்கி ஆள்வதற்கோ, பிறரை அடிமைப்படுத்துவதற்கோ, பிறரை தன்னுடைய கீழ் வைப்பதற்காக அல்ல, மாறாக அன்பினால் எல்லாரையும் ஆட்கொண்டு அதன் வழியாக எல்லாரிடம் இருக்கக்கூடிய உடல் நோயின் மனநோயையும் குணப்படுத்த தேவையான அருளையும் ஆசிரையும் இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். அதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான அருளை வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாருக்கும் சிறப்பாக கார்மல் அன்னை டிவியின் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.